அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் நீதி கட்சியை தோற்றுவித்தவர் யார்? தியாகராஜ செட்டியார், வரதராஜுலு, அண்ணாதுரை, ஈ.வே. ராமசாமி. உங்களுக்கான நேரம். சரியான விடை தியாகராஜ செட்டியார். இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் அதிகமுள்ள லோக்சபா தொகுதி எது? தூத்துக்குடி, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி. உங்களுக்கான நேரம். சரியான விடை சிவகங்கை. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் சட்டசபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1937, 1935, 1947, 1952. உங்களுக்கான நேரம். சரியான விடை 1937. நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டில் அரசு பணியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியவர் யார்? காமராஜர், கருணாநிதி, ஜெயலலிதா, எம்.ஜி.ஆர். உங்களுக்கான நேரம். சரியான விடை கருணாநிதி. ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் உள்ள அனைத்திந்திய பணிகளில் மிக முக்கியமான பணி எது? இந்திய ஆட்சித்துறை பணி, இந்திய நீதித்துறை பணி, இந்திய வருவாய் பணி, இந்திய காவல் பணி. உங்களுக்கான நேரம். சரியான விடை இந்திய ஆட்சித்துறை பணி. ஆறாவது கேள்வி, இந்தியாவில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி யார்? நீலம் சஞ்சீவ ரெட்டி, கே.ஆர். நாராயணன், ராதாகிருஷ்ணன், வி.வி. கிரி. உங்களுக்கான நேரம். சரியான விடை நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு, ராஜகோபாலாச்சாரி, ராஜேந்திர பிரசாத், மகாத்மா காந்தி. உங்களுக்கான நேரம். சரியான விடை ராஜகோபாலாச்சாரி. எட்டாவது கேள்வி, மக்களவையில் அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 530, 545, 535, 550. உங்களுக்கான நேரம். சரியான விடை 545. ஒன்பதாவது கேள்வி, முப்படைகளுக்கும் தலைவர் யார்? ஜனாதிபதி, சபாநாயகர், உதவி ஜனாதிபதி, பிரதமர். உங்களுக்கான நேரம். சரியான விடை ஜனாதிபதி. 10வது கேள்வி,
உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பது யார்? மாநில முதல்வர்கள், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, கவர்னர்கள். உங்களுக்கான நேரம். சரியான விடை ஜனாதிபதி. கண்டிப்பாக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். மேலும் நமது காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரலாம். நன்றி, வணக்கம்.